நலன். டேய், உங்க அப்பா அம்மா உன்னை ஏற்றி விட்டு நீ உயரத்தில் நிற்பதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதில் என்ன தப்பு? கௌதம். எனக்கு பிடிக்கலையே. அவங்களுக்கு என்னிடம் பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு சொல்லுறேன். ஒரு கட்டத்தில் அவங்க கட்டுப்பாடு என்னை எல்லாத்தையும் வெறுக்க வச்சிடுச்சு. அவங்க முன்னாடி அவங்க கிட்ட மரியாதையாக இருப்பதாக நடிச்சிட்டு திரும்பி வரும்பொழுது ஸ்டைலாக தம் அடிச்சுக்கிட்டே வருகிறேன். எல்லாமே போலியாக இருக்குது. நானும் கூட போலி. உண்மையான நான் யாருன்னு தொலைச்சிட்டேன். இப்போ எனக்கு எதுவும் பிடிக்கலை. நேற்று பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கலை. இன்னைக்கு பிடிப்பது நாளை பிடிக்காது. நான் என்னுடைய சுய சந்தோஷம் எதுன்னு தெரியலை. நாளைக்கு சாக தோணுச்சுன்னா அதையும் செய்திடுவேன். அவ்வளவுதான். சிம்பிள். நலன். டேய், என்னடா பேச்சு பேசுகிற? சாகவா இங்கே பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நமக்கு உண்டான நேரம் வருவரை நம்ம வாழ்க்கையை வாழணும்டா. கௌதம் கலகலவென சிரித்தான். நிஜமாவே நலா? யார் சொல்வதையும் காதில் வாங்கும் அளவுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. அதனாலே என்னிடம் பேசுவது வீண். போய் வேலையை பாரு. ஹோட்டலில் ஏதாவது ஃபிகர் வந்துச்சுன்னா சொல்லு. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுறேன். நலனுக்கு தன்னுடைய நண்பனை என்ன சொல்லி தேற்றி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் நகர்ந்தான். கௌதம் படுக்கையில் சாய அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் இருந்த வளையல் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்க அதை கையில் எடுத்து பார்த்தான். சிரித்து கொண்டான். இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு என்ன சொல்லி இவளுடைய சுபாவத்தை கிண்டல் செய்வது என்று தெரியவில்லை என்று தலையில் அடித்து கொண்டான். வளையல் தங்கமா இல்லை கவரிங்கா? அலட்சியமாக தூக்கி கொடுத்துட்டா செக் பண்ணிடலாம் என்று வளையலை எடுத்து கொண்டு வெளியே கிளம்பினான். சற்று தூரம் நடந்து ஒரு நகைக்கடை வாசலில் நிற்க அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் கூட்டமாக இருந்தது. ஒரு பெண் குரல். யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ் என்று கெஞ்சி கொண்டிருந்தாள். கௌதம். என்னடா இது? நமக்கு பரிச்சயப்பட்ட குரலாக இருக்கிறது என்று எட்டி பார்த்தான். அங்கு பவித்ரா சைக்கிளை போட்டு கீழே விழுந்து கிடந்த ஒரு பெண் பிள்ளையை மடியில் வைத்து கொண்டு அவள் முகத்தை தட்டி கொண்டிருந்தாள். அவளுடைய கழுத்தில் 2 நாட்களுக்கு முன் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு இருந்தது. அவளுடைய துப்பட்டா விலகி செழுமையான பகுதிகள் லேசாக பார்வைக்கு கிடைத்தது. கௌதம் சுற்றி நின்ற ஆட்களை பார்க்க அவர்கள் மறைந்து இருக்கும் அழகை எட்டி பார்க்க முயற்சித்து கொண்டிருந்தனர். ஏனோ அவனுக்கு கோபம் வந்தது. கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றான். பவித்ரா அவனை பார்த்ததும் தனக்கு கை கொடுக்க ஆள் கிடைத்தது போல மனதுக்குள் மகிழ்ந்து, கிறிஸ்டி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கௌதம் சுற்றி நின்றவர்களை போங்கடா என்று விரட்டிவிட்டு தெருவில் சென்ற ஆட்டோவை நிறுத்தி உள்ளே இருப்பவர்களை இறக்கிவிட்டு அந்த பெண் பிள்ளையையும் பவித்ராவையும் உள்ளே ஏற்றி கொண்டு அவனும் ஏறி உட்கார்ந்து ஹாஸ்பிட்டல் போக சொல்லிவிட்டு திரும்பி பவித்ராவை முறைத்தான். பவித்ரா புரியாமல் விழிக்க, கௌதம் நம்ம உடம்பில் ட்ரெஸ் விலகுவது கூட தெரியாமல் என்ன பெண்ணி? எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பார்கள்? பப்ளிக்கில் இருக்கோம்னு சென்ஸ் இருக்க வேண்டாம்? பவித்ரா டக்கென்று துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். சாரி. பதற்றத்தில். கௌதம். எனக்கு எதுக்கு சாரி? உன்னுடைய உடல் மேல் உனக்கு அக்கறை இருக்கணும். உன்னுடைய ஃபோன் என்னாச்சு? பவித்ரா தன்னுடைய ஃபோனை காட்டி, உடைஞ்சு போச்சு. இந்த பொண்ணு சைக்கிளில் என்னை கிராஸ் பண்ணும் பொழுது தடுமாறி என் மேல் விழுந்து நானும் கீழே விழுந்து கையில் வைத்திருந்த ஃபோன் பறந்துடுச்சு. கௌதம் ஃபோனை பார்த்துக்கிட்டு ரோட்டில் நடக்கக்கூடாது. பவித்ரா. இல்லை, நான் ஓரமாக ஒழுங்காதான் போனேன். ஃபோன் வந்தது, பேசிக்கிட்டே போனேன் என்று கடைசி வரியை சொல்லும் பொழுது பாதி வார்த்தையை விழுங்கிவிட்டாள். கௌதம். அதானே, பாய் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு போகும் பொழுது ரோட்டில் நடப்பது எதுவும் தெரியாதே. பாவம், இந்த பொண்ணை தடுமாற வைத்து விழ வச்சாச்சு. பவித்ரா. பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அனு கூடத்தான் பேசிக்கிட்டு போனேன் பாருங்க என்று ஃபோனை காட்ட, சாரி டிஸ்பிளே உடைஞ்சிடுச்சு என்று கையை இழுத்து கொண்டாள். அப்போதுதான் கவனித்தான் அவளுடைய கையில் இரத்த காயம் இருப்பதை. கௌதம். கையை காட்டு. பவித்ரா. இது ஒன்றுமில்லை. கௌதம். காட்டு என்று மிரட்டியதும் கையை நீட்டினாள். அவளுடைய மென்மையான கையில் காயம் பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பவித்ரா. அது நான் விழுந்த இடத்தில் கல் இருந்தது, அது குத்தி கிழிச்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து விட்டு இருந்தது. கௌதம்
ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த பெண்ணை தாங்கி கொண்டு ஒரு கையால் பவித்ராவை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். ஹாஸ்பிட்டல் காத்திருப்பில் உட்கார்ந்தான். அந்த பெண் முதலில் வந்தாள். சார், நான் டியூஷன் போயிட்டு இருந்தேன். அந்த அக்கா மேலே இடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் தெரிஞ்சா திட்டுவாங்க. டியூஷனுக்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன் சார். அந்த அக்கா கிட்ட சாரி சொல்லிடுங்க. கௌதம், ஏமா மயக்கமாக இருந்தியே? அதிர்ச்சியில் மயக்கமாகிடுச்சு. எனக்கு ஒன்றுமில்லை சார். புக், சைக்கிள் எல்லாம் ரோட்டில் விட்டுட்டேன். காணாமல் போச்சுன்னா வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் போகிறேன் என்று சொல்ல கௌதம், அந்த டீ கடையில் சொல்லிட்டு வந்திருக்கேன். உன்னுடைய பை, சைக்கிள் எல்லாம் பத்திரமாய் இருக்கும். நீ போய் எடுத்துக்கோ. இந்த ஆட்டோ பிடிச்சு போ என்று அந்த பெண் பிள்ளையின் கையில் பணத்தை திணித்துவிட்டு என்னவோ யோசித்தவன், ஏ பொண்ணு, சாப்பிட்டியா? சார், அதுக்கு எல்லாம் நேரமில்லை. டீ கடையில் சொல்லிடுறேன். போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போ. இல்லைன்னா சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க என்று மிரட்டி அனுப்பி வைத்தான். சிறிது நேரம் கழித்து நர்ஸ் வந்து, சார், அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். கௌதம், மயக்கமா? அவங்க நல்லா தானே இருந்தாங்க. ஆமாம் சார், ஆனால் கையில் தையல் போட வேண்டிய சூழ்நிலை. ஒத்துழைக்காமல் அவங்க கலாட்டா பண்ணிட்டாங்க. அதனாலே கொஞ்சமாக மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் கண் விழிச்சிடுவாங்க. கௌதம், எத்தனை தையல்? 6. அந்த ரூம் என்று கை காட்டிவிட்டு சென்றான். கௌதம் விசித்திரமாக இருந்தது. அந்த குழந்தைக்காக இவள் கதறி ஆர்ப்பாட்டம் செய்து ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்து இவள் இப்படி படுத்திருக்கிறாள். அந்த பொண்ணு கிளம்பி போய்விட்டாள். இவளை நினைத்து சிரித்து கொண்டான். ஹாஸ்பிட்டலில் கௌதம் மெல்ல அவள் அருகில் நெருங்கினான். அவன் கட்டிய தாலியை அவள் கழுத்தில் சுமந்திருப்பதை பார்த்தான். இன்னும் இதை ஏன் அவிழ்க்காமல் வைத்திருக்கிறாள் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டே அவள் அருகில் அமர்ந்தான். அவள் காயத்தை பார்த்ததும், இந்த சின்ன கையில் இவ்வளவு பெரிய கட்டா? பார்க்க கொஞ்சம் வினோதமாக இருந்தது. மயக்கம் தெளிய தெளிய அந்த பெண்ணை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று உளறினாள். அவனை பார்க்க கௌதமுக்கு சிரிப்பாக இருந்தது. அலைமோதும் அவளுடைய கைகளை தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டான். விலகியிருந்த உடையை சரி செய்து நிமிர, அனு, நீ எங்கே என்ன பண்ணுற? அதுவும் அவளுடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுற? கௌதம் அவள் கைகளை விட்டு விட்டு எழுந்தான். அனு கௌதம் முன் விரலை நீட்டி, நீ பண்ணின வேலைக்கு உன்னை என்று போனை எடுத்தாள். கௌதம் அவள் கையை பிடித்து இழுத்து போனை பறித்தான். அனு, டேய், உன்னை. கௌதம் என்னை என்று அவளை நெருங்கினான். அனு, எதுக்கு பக்கத்தில் வர? அடிக்கப் போறியா என்றதும் கௌதம் கை ஓங்க அனு திடுக்கிட்டு, வேண்டாம் என்று முகத்தை மறைத்து சுருக்கி கொண்டாள். பவித்ரா, அந்த பொண்ணு நல்லா இருக்காளா? கௌதம் அனுவை விட்டுவிட்டு பவித்ரா அருகே சென்று, அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கா. இப்போ டியூஷன் போயிட்டா. பவித்ரா சாப்பிட்டாளான்னு தெரியலை. கௌதம், சாப்பிட்டுடுவா. பணம் கொடுத்து அனுப்பியிருக்கேன். பவித்ரா என்று அமைதியானாள். இதுவரை தன்னிடம் பதில் பேசியது யார் என்று உணரவில்லை அவள். அனு பவித்ராவை உழுக்க அவள் அப்படியே படுத்திருந்தாள். அனு, நீ எதுக்கு அவளுக்கு புருஷனா நடிக்க ஒப்புக்கிட்ட? கௌதம் அவள் கேள்வியில் எரிச்சலாகி, அது என்னுடைய இஷ்டம். அனு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி இருக்கலாமில்ல? கௌதம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அனு, எனக்கு பிரச்சனை தான். 2 நாளாக பவித்ரா பக்கத்தில் இருக்கும் எனக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. பவித்ரா கொஞ்சம் தெளிந்தவள் அனு என்று சத்தமிட அனுபமா அமைதியானாள். கௌதம் பவித்ராவை பார்த்தாள். பவித்ரா, நீங்கள் எங்க? அப்பா கண்ணில் படாமல் எங்காவது போயிடுங்க ப்ளீஸ். கௌதம், இல்லைனா? பவித்ரா எழுந்து உட்கார்ந்து கை கூப்பினான். ப்ளீஸ். கௌதம், என்ன கொன்னுடுவாரா? பவித்ரா காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. கௌதம் எதுவும் சொல்லாமல் திரும்பி பாராமல் நடந்தான். கௌதமுக்கு விசித்திரமாக இருந்தது. அவள் பேசியது, நடந்து கொண்டது, கடைசியாக அவள் கழுத்தில் இருக்கும் தாலி உட்பட அவனுக்கு ஆட்டம் கொடுத்தது. அனு, பவி, என்னடி ஆச்சு? ஃபோன் பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு என்னவோ சத்தம் கேட்க, அப்புறம் நீ பேசவே இல்லை. உன்னை தேடி அலைஞ்சு இங்கே வந்து பார்த்தால் அந்த ராஸ்கல் உன்னுடைய துப்பட்டாவை. பவித்ரா, ஏய், அவர் அப்படிப்பட்டவர் இல்லையடி. அனு, உன்னை திருத்த முடியாது. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவள் நீ. என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. பவித்ரா, இரு, நடந்ததெல்லாம் சொல்லுறேன், நீ பொறுமையாக கேளு என்று முழு நீல கதையையும் சொல்லி முடித்தாள். அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலை. அனு, இப்போதான் அந்த பொறுக்கி சொன்னானே, அவள் டியூஷன் போயிட்டா, சாப்பிட பணம் கொடுத்து அனுப்பிட்டான்னு. பவித்ரா, ஐயோ, எவ்வளவு கொடுத்தாராம்?
பாவம் எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துருக்கலாமில்ல. ஆனு ஏன் உன்னிடமிருந்து பல லட்சம் அபேஸ் பண்ணினானே, செலவு பண்ணட்டும். பவித்ரா பாவம் டி, வெயிட்டர் வேலை பார்த்து மனைவி குழந்தைகளை காப்பாத்துறாரு. இந்த செலவு வேற அவருக்கு. ஆனு ஏன் எனக்கு தெரியாமல் போய் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தியே. பவித்ரா என்னுடைய மனசுக்குள் குற்ற உணர்ச்சி என்னை சும்மா விட மாட்டேங்குது. என்னால் தானே அவருக்கு சிரமம். ஆனா உன்னை ஏமாற்ற உன்னை சுற்றி இருக்கும் கூட்டத்தில் இவனும் ஒருவன். நம்பாதே. சரி, அவன் கட்டிய தாலியை இன்னும் ஏன் சுமந்துக்கிட்டே இருக்க? பவித்ரா அவளுக்கு பதில் சொல்ல விரும்பாமல் நாம கிளம்பலாமா, கை வலிக்குது. ஆனா இரு, டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் என்று நகர்ந்தாள். பவித்ரா தன்னுடைய கழுத்தில் தொங்கும் தாலியை பார்த்தாள். இதை கிறிஸ்டியிடம் கொடுத்து கட்ட சொல்லும் பொழுது இதனுடைய மதிப்பு தெரியவில்லை. ஆனால் மந்திரங்கள் முழங்க அக்னியை வலம் வந்த பிறகு இதை கழுத்தில் இருந்து கழற்ற தைரியம் இல்லை. அவளின் துணிச்சலை பண்பாடு தோற்கடித்து விட்டது. கிறிஸ்டிக்கு 2ஆம் தாரமாக இருக்க முடியாதே தவிர தான் ஒரு திருமணமானவள் என்பதை மறுக்க முடியாது. தாலியை தன்னுடைய சுடிதாருக்குள் மறைத்து கொண்டு துப்பட்டாவை சரி செய்து கொண்டு கட்டிலை விட்டு இறங்கினாள். வாடை விட்டு வெளியே வர இந்த ஜென்மத்தில் பார்க்கக்கூடாது என்று நினைத்தவர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ரீதேவியும் பிரவீனும் கை கோர்த்து கொண்டு வந்தனர். இருவரும் பவித்ராவை பார்த்து நிற்க பவித்ரா அவர்களை கண்டுகொள்ளாமல் முன்னேறி நடக்க பிரவீன், பவி என்ன காயம், என்னாச்சு, புருஷன் அடிச்சிட்டானா? பவித்ரா, உங்கள் வேலையை பாருங்க, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. ஸ்ரீ, ஐயோ அப்பா, சர்வர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் வர முடியாமல் போயிருந்தா பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டு இருப்ப. பவித்ரா, ஆமாம், உன்னை போல ஆட்களை விட அவர் எவ்வளவோ பரவாயில்லை. நல்ல வேலை, முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியம் இவனிடமிருந்து உன் மூலமாக என்னை காப்பாற்றி விட்டது. பிரவீன், 8 வருஷமா லவ் பண்ணுறேன்னு என் பின்னால் தெரிஞ்ச, அப்புறம் மண்டபத்தில் வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னும் என்னவெல்லாம் செய்தாயோ. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டானா உன்னோட புருஷன்? எங்கே அவன் கூட வரவில்லை போல இருக்கு. அப்போ நான் சொன்னது சரிதான். பவித்ரா அவனை கண்டு கொள்ளாமல் தாண்டி நடக்க காயம்பட்ட கையை அழுத்தி பிடித்து இழுத்தான் பிரவீன். பவித்ரா வலியில் துடித்து போனாள். அனு ஓடி வந்து பவித்ராவை தாங்கி கொண்டு, பிரவீன் மனுஷனா நடந்துக்கோ, கத்தி மானத்தை வாங்கிடுவேன் என்று அவனை மிரட்டியதும் பவித்ராவை விட்டான். அனு பவித்ராவை இழுத்து சென்றாள். பவித்ரா வழியில் அழுது கொண்டே ஆட்டோ பிடித்து போக வெளியே நின்ற கௌதம் அவளை பார்த்து கொண்டு நின்றான். எதுக்கு அழுகிறாள் என்று புரியாமல் ஹாஸ்பிட்டலை திரும்பி பார்க்க பிரவீன் கண்ணுக்கு கிடைத்தான். கௌதம் வாயில் தம் ஒன்றை பற்ற வைத்து, காதல் தோல்வி, ஹஹஹா, இவனிடம் என்ன இருக்கு, எதுக்காக இவனுக்காக இப்படி அழுகிறாள் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்து சென்றான். அந்த நேரத்தில் அவன் மனதில் அவளுக்கு புருஷன்தான் என்ற எண்ணம் வந்து உட்கார்ந்தது. பிரவீனை தனக்கு போட்டியாக நினைத்து கொண்டான். சிகரெட்டை காலை வைத்து தேய்த்துவிட்டு, இன்ட்ரெஸ்டிங், இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டான். அனு ஆட்டோவில் உட்கார்ந்து கொண்டு, ரொம்ப வலிக்குதா பைத்தியக்கார பொறுக்கி நாய், இப்படியா காயம்பட்ட இடத்தை பிடிச்சு அழுத்துவா? பவித்ரா அணு மேல் சாய்ந்தாள். அவனுடைய புத்தி அப்படி விடு. ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவு ஆச்சு? அனு, உன்னுடைய ஆக்டிங் புருஷன் பணத்தை கட்டிட்டானா? பவித்ரா அணுவை பார்த்தாள். அனு, நிஜந்தாண்டி. பவித்ரா அணுவின் பீச்சிக்கு சென்று அவள் படுக்கையில் சாய்ந்தாள். பவித்ரா கையை பார்த்தாள். கிறிஸ்டி ஞாபகம் வந்தது. அவன் அவளை உரிமையாக திட்டியதும், கையை பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றதும், பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டதும், பணம் கட்டியதும், விலையே துப்பட்டாவை சரி செய்ததும். ஆனால் என்ன யோசனை? உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த காயத்தை பற்றி என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு தானே? பவித்ரா, இல்லை, கிறிஸ்டிக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? அனு திடுக்கிட்டாள். என்னடி? பவித்ரா, ஒன்றுமில்லை, இந்த கையை பிடிச்சிக்கோ. அனு, என்ன ஆச்சு உனக்கு? பவித்ரா, பிடி. அனு அவளுடைய காயம்பட்ட கையை பிடித்தாள். பவித்ரா மயக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நினைவு இருக்கிறது. இந்த கையை நான் நகர்த்தியதற்காக அவன் என்னை பிடிச்சுக்கிட்டான். ஆனால் என்ன பெரிய விஷயமா? பவித்ரா, ஆமாம், நீ பிடிச்சிட்டு இருக்கிறது கூட கொஞ்சம் எனக்கு அசௌகரியமாக இருக்குது. ஆனால் அவன் பிடிச்சிட்டு இருந்தது ரொம்ப மென்மையாக, காயத்தில் பட்டு எனக்கு வலிக்கக்கூடாதுன்னு கவனமாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, ஒரு பூவை எப்படி கையாளுவோம் அதுபோல்
சி, உன்னையெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கவே கேவலமாக இருக்குது. நான் கைப்பிடிச்சா வலிக்குதான், அவன் பிடிச்சா இனிக்குதான். பவித்ரா சிரித்தாள். பிரவீனுக்கு முன்னாடியே எனக்கு கிறிஸ்டியை தெரிந்திருந்தால் கண்டிப்பாக பிரவீனை காதலிக்கும் முன் ஒரு முறை யோசித்து இருந்திருப்பேன். ஆனால் ஒரே நாளில் அவன் நல்லவனாகிட்டானா? பவித்ரா தெரியலை, நல்லவனோ கெட்டவனோ. மனசுக்கு பிடிச்சிருக்கு. மேபி என்னுடைய கழுத்தில் தாலி கட்டிய உரிமையால் கூட இருக்கலாம். அனு, கிறிஸ்டி மாதிரி எவனாவது கிடைப்பான். பவித்ரா, நான் அவனுடைய மனைவி தானே. அனு, ஏய், நீ எங்கேயோ போகிற. முதல்ல பூமிக்கு வா. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுவதற்குள் வீட்டுக்கு கிளம்புற வழியே பாரு. பவித்ரா, நான் கிறிஸ்டியோட மனைவியை பார்க்கணும். அனு, ஏன் அவளை அடித்து துரத்திட்டு நீ அவனுடன் இருக்கலாம்னு பார்க்கிறாயா? பவித்ரா, சி, நீ ஏண்டி வில்லத்தனமாக பேசுகிற? சும்மா அவன் அவளை எப்படி பார்த்து கொள்கிறான்னு பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் சும்மா கனவு உலகத்தில் இருக்காமல் நிஜத்துக்கு வா. அடுத்த நாளே கிறிஸ்டி வேலை செய்யும் ஹோட்டலுக்கு சென்றாள். நலனிடம், சார், நான் கிறிஸ்டியை பார்க்கணும். நலன், அப்படி யாரும் இல்லை. பவித்ரா, சார் ப்ளீஸ். நலன், ஏமா நீங்களே வெளியூர் அனுப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போது நீங்களே பார்க்கணும்னு சொன்னால் எப்படி? பவித்ரா, எங்கே போயிருக்காரு? நேற்று கூட பார்த்தேனே, குடும்பத்துடன் கிளம்பிட்டாரா? நலன், ஆமாம், குடும்பத்தோட கிளம்பிட்டான் என்று சொல்ல பவித்ராவின் பார்வை நலனுக்கு பின்னால் நின்றது. நலன் திரும்பி பார்க்க கௌதம் சீருடை அணிந்து கொண்டு 6 பெண்கள் அமர்ந்திருந்த டேபிள் முன் நின்று ஆர்டர் எடுத்து கொண்டிருந்தான். பவித்ரா சரி என்று நலனிடம் சொல்லிவிட்டு அந்த பெண்கள் இருந்த டேபிள் பின்னால் இருந்த டேபிளில் அமர்ந்தாள். பவித்ரா முன் ஒரு சர்வர் மேடம் ஆர்டர் என்று அவளை பார்த்ததும் யாரென்று புரிந்து கொண்டு முன் டேபிள் முன் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருக்கும் கௌதமை பார்த்தான். பவித்ரா மூச்சு விட்ட, நீ கெட்ட, ஒழுங்கா சப்பாத்தி குருமா எடுத்துட்டு வா. நான் வேணும்னா அவரை எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? பவித்ரா வேண்டாம் என்று கடுகடுத்தாள். சர்வர் பயந்து கொண்டே உள்ளே சென்றாள். பவித்ரா டேபிள் மேல் ஒரு கையை வைத்து தலையை அது சாய்த்து கொண்டு பின்னால் இருக்கும் டேபிளில் நடப்பதை கவனித்தாள். கௌதம், ஐயோ, நீங்கள் அவ்வளவு அழகு, எவ்வளவு அழகுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. இட், நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுறீங்க. கௌதம், இல்லவே இல்லை. கோவை பியூட்டி கான்டெஸ்ட்டில் நடந்ததுன்னா நீங்கள் 6 பேரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் 0 சைஸ் சரியா மெயின்டைன் பண்ணுறீங்க. லூஸ் ஹேர் விட்டு ஹேட் வாக் பண்ணினா உங்களை தோற்கடிக்க ஆள் பிறந்து வரணும். அதில் ஒருத்தி. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? கௌதம், நோ, இல்லவே இல்லை. நீங்கள் ஓகே சொன்னால் நான் ரெடி. ஆனாலும் ரொம்ப நேரடியாக பேசுகிறீங்க. ஐ லைக் இட். உங்கள் பேர் என்ன? கௌதம், ஹரிஸ் கோயல். சார், நேம் இருக்குது, தமிழ்நாட்டுக்காரர் இல்லையா? கௌதம், இல்லை மேடம், பிழைப்புக்காக இங்கே வந்தேன். ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறீங்க. கௌதம், தேங்க்ஸ் மேடம். அதில் ஒருத்தி. இன்றைக்கி வேணும்னா ட்ரையல் பார்க்கலாமா? கௌதம், அப்படின்னா நமக்குள்ளே மேட்ச் ஆகுமான்னு ராத்திரி ரூம் போட்டு பார்க்கலாமா? கௌதம், ஐயோ செம. அப்போ உங்களுக்கும் என்மேல் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஹேண்ட்ஸம் ஆட்கள் ரொம்ப குறைவு. ஐ லைக் யூ. பவித்ரா தாங்க முடியாமல் எழுந்து கொண்டாள். கண்ணீர் மட்டும் முட்டிக்கொண்டு வந்தது. அங்கிருந்து நகர முயற்சிக்க அவளை யாரோ பிடித்து இழுக்க சட்டென்று திரும்பியவள் அவனின் மார்பில் மோதி நின்றாள். கௌதம், மேடம் எங்கே? இங்கே. பவித்ரா கண்களை துடைத்து கொண்டு, ஓ, ஹரிஸ் கோயல், ஒரு முறை கூட கல்யாணமாகாதவர், அந்த பெண்ணுடன் ராத்திரி ட்ரையலுக்கு போகிறவர். இவ்வளவு பிஸியானவருக்கு என்னை தெரியுமா? கௌதம், ஏன் தெரியாது. ஒரே ஒரு முறை விளையாட்டாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண். எனக்கு தெரியாமல் என்னை சைட்டடிக்க வந்தவள். என்னுடைய அழகில் மயங்கி வேறு எந்த பெண்ணும் என்னை கவர்ந்துவிடக் கூடாதுன்னு கண் கலங்கி நிற்பவள். பவித்ரா கோபத்தில் முகம் சிவந்தாள். போதும்.